பாக்கியவான்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவிலுள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். அப்போஸ்தலர் யோவான் சபையாருக்கு தன்னுடைய அப்போஸ்தல ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். தேவனுடைய வெளிப்பாட்டோடு அப்போஸ்தல ஆசீர்வாதமும் சேர்ந்திருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இவற்றை கைக்கொள்கிறவர்கள் எல்லோரும் பாக்கியவான்கள். தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை அறிந்திருப்பது நமக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்களுக்கு பங்குள்ளவர்களாய் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற சிலாக்கியம். தேவனுடைய வசனங்களை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய வசனங்களை நாம் வாசிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்கள் இந்த வசனங்களை வாசிக்கும் போது நாம் அவற்றை கேட்டு ஆசீர்வாதம் பெற வேண்டும். கர்த்தருடைய தீர்க்க தரிசன வசனங்களை வாசித்தால் மாத்திரம் போதாது, அவற்றை கேட்டால் மாத்திரம் போதாது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நாம் கைக்கொள்ளவும் வேண்டும். அப்போதுதான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் சமீபமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு அப்போஸ்தல ஆசீர்வாதம் சொல்லுகிறார். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா ஆகிய 7 சபைகளுக்கும் யோவான் எழுதுகிறார். இந்த சபை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக விசேஷித்த செய்திகளையும் சொல்லுகிறார். இந்த 7 சபையாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மையே அவருடைய கிருபை. அவர் நமக்குள் நடப்பிக்கிற நற்கிரியைகள் எல்லாம் அவருடைய கிருபையாய் இருக்கிறது. தேவனுடைய கிருபை நமக்குள் இருக்கிறது என்பதற்கு சமாதானமே அத்தாட்சியாய் இருக்கிறது. தெய்வீக ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனிடமிருந்தே வருகிறது. பிதாவாகிய தேவன் திரித்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவரில் யோவான் முதலாவதாக பிதாவானவரை பற்றி சொல்லுகிறார். அவரை இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் என்று சொல்லுகிறார். அவர் நித்தியமானவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யோவான் பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும்போது 7 ஆவிகள் என்னும் வார்த்தையை பயன்படுத்துகிறார். தேவனுடைய ஆவியானவர் பரிபூரணம் உள்ளவர். 7 ஆவிகள் என்னும் வார்த்தை தேவ ஆவியானவருடைய பரிபூரணத்தை குறிப்பிடுகிற வார்த்தையாகும். தேவ ஆவியானவருக்குள் ஏராளமான வரங்களும் ஏராளமான கிருபைகளும் கிரியைகளும் உள்ளன. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பு இருக்கிறார். தேவன் தம்முடைய ஆவியானவராலே சகலவற்றையும் சிருஷ்டித்தார். தம்முடைய சர்வ சிருஷ்டிகளையும் தம்முடைய ஆவியானவராலேயே ஆளுகை செய்கிறார். பாக்கியவான்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்கள். தீர்க்க தரிசனத்திற்கு வகுக்கப்பட்டிருக்கும் நியதிகள். தீர்க்க தரிசனமானது ஏற்கனவே முன் அறியப்பட்டு எழுதப்பட்டிருக்கும் வரலாறு என்று கருத வேண்டும். வரலாற்றின் வார்த்தைகளுக்கு எவ்வாறு பொருள் கூறுவோமோ அதுபோன்றே தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கும் பொருள் கூற வேண்டும். மறைந்துள்ள அர்த்தங்களை தேடி சொந்த வியாக்கியானம் பண்ணக்கூடாது. தீர்க்க தரிசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அது நிறைவேற வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. தீர்க்க தரிசனத்தில் தேவனுடைய வியாக்கியானத்திற்கு முரணாக நமது சுய வியாக்கியானத்தை கொடுக்கக்கூடாது. தீர்க்க தரிசன வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு தேவையில்லாமல் உவமான பொருள்களை கூறக்கூடாது. தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு வேத வசனங்களை வியாக்கியானமாக தர வேண்டும்.